ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? கல் என்பது ஒரு தடையாக அல்லது உள்ளே நுழைய முடியாதபடிக்கு அது அடைப்பாக காணப்படுகிறது. இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்? இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே பார்க்க போவதற்காக அதிகாலையிலே இருட்டோடு பெண்களாகிய மகதலேனா மரியாள் என்று வாசிக்கிறோம். மற்ற மரியாள் எல்லாரும் 1வது வசனத்திலே யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே எனப்பட்டவர்கள் போகிறாங்க. இவங்க போய் பார்ப்பதற்காக போகும் பொழுது பார்க்க போகும்போது பெண்கள் இவங்க நம்மளால் அந்த கல்லை புரட்ட முடியாதே, யார் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவா? மனதில் நல்ல தைரியம் இருக்கிறது, ஆனால் சரீரத்திலே பலன் இல்லையே, அதை தள்ள முடியாதே என்று சொல்லி அவர்கள் இருந்தபோது அந்த கல் பெரிதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் பார்த்த பொழுது அது புரட்டப்பட்டிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில கல் நமக்கு தடையாக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக, நம்முடைய முன்னேற்றங்களுக்கு தடையாக காணப்படலாம். யார் இதை புரட்டி தள்ளுவார்? அல்லது யார் எனக்கு உதவி செய்வார்? நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேனே, ஒரு ஆபத்தில் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள்? என் குடும்பத்தை தூக்கி விடுவதற்கு யார் இருக்கிறார்கள்? இது எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதே, யாராகிலும் திறந்து விடுவார்களே, ஆனால் நான் அப்படியே ஓடி முன்னேறி போயிடுவேனே, இதை எனக்கு செய்வதற்கு யாரும் இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கல்லை புரட்டி தள்ளி நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பாவமாகிய கல் அடைத்திருக்கலாம், சாபமாகிய கல் அடைத்திருக்கலாம், வியாதியாகிய கல் நம்மை அடைத்திருக்கலாம், கடன் பிரச்சனை, சமாதானம் இல்லை, இந்த கல் நம்முடைய வாழ்க்கையை அடைத்து வைத்து அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி அதை யார் புரட்டி தள்ளுவார்? என் குடும்பத்திற்காக யார் வழக்காடுவார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் அந்த கல்லை புரட்டி தள்ளி சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவதற்கு உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கல்லை எனக்காக யார் புரட்டி தள்ளுவார்? பெரிதாக இருக்கிறதே என்று பெண்கள் தான் போயிட்டாங்க தைரியமா. பட் அவங்களுக்கு நல்ல தைரியம் இருக்குது, ஆனால் அந்த கல்லை அவங்களால புரட்ட முடியாதே என்று நினைக்கிற பொழுது அங்கே கல் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் அநேக நேரங்களிடையே நம்முடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட வாசல்களை யார் நமக்கு திறந்து விடுவார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற, பாதையிலே வழியிலே நான் போகிற பாதை இப்படி அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதே, இதை யார் எனக்காக திறந்து விடுவார்? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நாம் நினைக்கிற பொழுது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நமக்கு தடையாய் நிற்கிற கல்லை அவர் அகற்றிவிட்டு நமக்கு பாதையை உருவாக்க உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவான்? இப்படிதான் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக எதிராக இருக்கிற கல்லை புரட்டி தள்ள ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தள்ளி விட்டாரே ஆனால் நம்ம ஈஸியா உள்ள போய் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம். இன்றைக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி பாதைகள் அடைக்கப்பட்டு அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, என் வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வியாதியின் கல்லை நீர் எடுத்து போடுவீராக, பாவமாகிய கல்லை எடுத்து போடுவீராக, சாபமாகிய கல்லை என்னை விட்டு எடுத்து போடுவீராக, இந்த கடன் என்னும் கல் என்னை அடைத்து வைத்திருக்கிறது, இதை புரட்டி தள்ளுவீராக, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யார் கல்லை புரட்டி தள்ளுவான்? எனக்காக பேசுவதற்கோ, என் குடும்பத்திற்காக பேசுவதற்கோ, எனக்காக உதவி செய்வதற்கோ யாருமே இல்லை என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே பல தடைகளாக கற்கள் அடைத்து கொண்டிருக்கலாம். அது
அது வெளியே வர முடியாதபடிக்கு அவர்களை அடைத்து வைத்திருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச அறிக்கை செய்து தடைகளை உடைக்கிற உண்மை அவர்கள் நோக்கி பார்த்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமாகிய சாபமாகிய வியாதியாகிய கடனாகிய எந்த கல்லாய் இருந்தாலும் தேவன் அதை அவர்களுக்கு புரட்டி தள்ளி நீர் வழியை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், நன்மைகளை சுதந்திரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.